போகிக்கு க்ளீன் பண்ணி போர் அடிச்சவங்கெல்லாம் மறுநாள் காலையில் ரோட்டில் குட்டி பசங்க எல்லாம் அழகாக உடுக்க கையில் வச்சுட்டு குடுகுடுப்பு மாதிரி ஆட்டிகிட்டு இருப்பாங்களே, அதை நம்ம பண்ணாமல் விடலாமா? அதை வீட்லேயே ஈஸியாக பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்டர் கேன் போடுற அந்த மூடி இருக்கு இல்லையா, பெரிய வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, தனி கேன், அதோட மூடியை எடுத்துகிட்டு அந்த ரெண்டு மூடியும் ஒன்றா இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ண பிறகு ஒரு ப்ரௌன் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பென் கொடுத்துட்றேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் ஷீட் இருந்தால் அதையே யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா வுட் எஃபெக்டில் இது கிடச்சதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த குடுகுடுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி எவ்வளோ அதுக்கு சைடுக்கு தேவையோ அதுக்கான அளவையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் நல்லா ஒட்ட போகிறோம். நல்லா எவ்வளோ அளவு தேவைப்படுமோ அவ்வளோ அளவு நம்ம அழகாக இதில் ஒட்டிட்டு சைட்ஸில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் நம்ம அழுத்தி விட்டுட்டோன்னா சூப்பராக இதில் அழகாக ஒட்டிடும். அடுத்து வீட்டில் யூஸே ஆகாத ஒரு வேஸ்ட் பென்சில் இல்லை பென் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி பென்னு தான் யூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி இதில் நம்ம பியர்ஸ் பண்ணிடலாம். இதில் ஹோல் க்ரியேட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதில் அதே மாதிரியே அந்த வுட் எஃபெக்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பென் இன்சர்ட் பண்ணும்பொழுது நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் ஷீட் ஒட்டாமல் ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீட்டாக தான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரௌன் ஷீட் ஒட்டிடலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டரில் இந்த மத்தளத்துக்கு இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக சென்டரில் ஒரு ஒயிட் பேப்பர் இல்லைனா சாண்டல் பேப்பரை அழகாக இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு எல்லோ கலர் கொடுத்துடலாம், இல்லை சாண்டல் கலர் கொடுத்துடலாம். அடிஷ்னலாக ஒயிட் மார்க்கர் பென் இல்லைனா ஒயிட் ஸ்கெட்ச் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எப்படி உடுக்கைக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் இருக்குமோ அதை அழகாக இதில் வரைஞ்சிடலாம். இப்போது பிஸ்தா ஷெல் இருக்கா, இந்த பிஸ்தா ஷெல்லை எடுத்துகிட்டு இதில் ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பேர்ல் வச்சுட்டு அதுக்கப்புறமா த்ரெட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்தா ஷெல் வச்சு இதை மூடிட்டோன்னா இந்த குடுகுடுப்புக்கு தேவையான அந்த பீட் வந்து இப்போ ரெடி ஆகிடும். இதை அப்படியே அந்த குடுகுடுப்புக்கு இந்த சைடில் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியது சென்டரில் இந்த பிஸ்தா ஷெல் இப்படி படுற மாதிரி வருதா, அந்த அளவுக்கு தான் நம்ம த்ரெட்டை விடணும். அதுதான் மேஜர் இம்பார்ட்டன்ட் போர்ஷனே. ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு பிஸ்தா ஷெல் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த சென்டரில் பிஸ்தா ஷெல் அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஐ மீன் நம்ம இப்படி ஆட்டும் பொழுது அது அழகாக சென்டரில் இப்படி படணும். ஸோ அந்த மாதிரி வருதான்னு நம்ம செக் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இன்னொரு பக்கமும் அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக இந்த குடுகுடுப்பு அல்லது இந்த உடுக்கை அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு. போகி டைமில் இதை தான் வந்து கிட்ஸு ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஸோ சத்தத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உடுக்கையெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக வச்சுருக்க மாட்டோம், ஒரு 2 வாரம் 3 வாரம் வச்சுருப்போம். அப்புறம் எந்த இடம் போகுதுன்னே தெரியாது. எதுக்கு அதுக்கு தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான். எதுவுமே வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளே கிடையாது, தூக்கி போடுற பொருள் தான். அதில் இவ்வளோ அழகான ஒரு உடுக்கை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சத்தமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்ணுக்கும் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை நம்ம அழகாக வந்து சுற்றிட்டோம் அப்படின்னா இந்த பிடியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க, இல்லை அவங்களையே இதை உட்காந்து இன்றைக்கி சாயந்தரம் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் நாளைக்கு போகி பண்டிகைக்கு அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நார்மல் டேஸ்க்கு கூட இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் டிஐஒய் கிஃப்ட் ஐடியாஸாக கிட்ஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஐடியா கொடுக்கறது என் வேலை, அதை எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம். கீழே உள்ளன் த்ரெட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரௌன் பேப்பர் மறுபடியும் சுற்றுறோம். ஸோ தட் அந்த லுக் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக உள்ளே இருக்கிற ட்ரம்ஸுக்கு நம்ம அழகாக வந்து ஏதாவது டீட்டெயிலிங் கொடுத்துடலாம், ஃப்ளார் மாதிரி. சத்தத்தை கேளுங்க எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இந்த டிஐஒய் குடுகுடுப்பு உடுக்கை ஆர் டமரு எப்படி வேணாலும் இதுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அதை நம்ம அழகாக வீட்டிலே ஈஸியாக நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். இந்த பொங்கலுக்கு போகிக்கு உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா நாளுக்குமே இது யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஃபிட்ஜெட் டாய் மாதிரி இல்லை கிட்ஸுக்கான ஒரு டாய் மாதிரி.
இந்த சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கிராஃப்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே கீழே கமெண்ட்டில் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.